அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவர் எப்பயுமே நான் முன்னேறதுக்கும், நான் பெரிய ஆளா ஆனதுக்கும் யாரோட உதவியுமே கிடையாது. நான் என்னோட உழைப்புல மட்டும் தான் உழைச்சு நான் முன்னேறினேன் அப்படின்னு அடிக்கடி எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். எந்த சிறு உதவி கூட நான் யார்ட்டயும் வாங்குனது இல்ல அப்படின்னு. அவர் வீட்டுக்கு ஔவையார் ஒரு தடவ வந்தாங்களாம். ஔவையார பார்த்தோனே அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாம். ஔவையார்கிட்ட என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். ஔவையார் உன்கிட்ட ஒரு பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். என்கிட்ட என்ன பொருள் உங்ககிட்ட வேணும்? என்கிட்ட எது கேட்டாலும் நான் தரேன். உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னாங்களாம். எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு அரிசி வேணும் அப்படின்னா. அவருக்கு ஒண்ணுமே புரியலையா. இவ்ளோ பொருட்கள் இருக்கு. என்கிட்ட எதுக்காக அரிசிய போய் கேட்கிறீங்க அப்படின்னு. இல்ல எனக்கு உங்ககிட்ட இருந்து அரிசி தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவரும் போய் உள்ள போய் இந்த அரிசிய உத்து பார்த்தவங்க, இதுல இருந்த உமி எங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவரு சொன்னாராம், அரிசி எப்படிம்மா உமியோட வரும்? உமியோட வராதுல்ல அரிசி அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியலையாம். அதுக்கு ஔவையார் சொன்னாங்களாம், "இது கண்டிப்பா உமியோட தானே வளர்ந்திருக்கும். அப்ப அந்த உமி எங்க?" அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவரு சொன்னாராம், "கண்டிப்பா அரிசினா உமியோட தான் வளரும். உமி இல்லன்னா எப்படி அது பால் புடிச்சு வளர முடியும்? அதனால உமி இல்லாத அரிசி வளரவே முடியாது" அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஔவையார் சொன்னாங்களாம், "அதே போல தான் மனிதர்களாகிய நாமும் ஒரு சின்ன உதவி கூட யார்கிட்டயும் இல்லாம நாம வாழ்க்கையில வாழவோ, முன்னேறவோ முடியாது." அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவரு நெறைய யோசனை பண்ணிட்டு, உதவி வேணா சின்னதா இருக்கலாம். அது கண்ணுக்கு தெரியாத உதவியா இருக்கலாமே ஒழிய, ஒருத்தருடைய உதவியும் இல்லாம நான் வளர முடியாது. யாருமே வளர முடியாது. அப்படின்னு ஔவையார் அவர்ட்ட சொன்னாங்களாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு நெறைய புக்ஸ், வீடியோஸ்லாம் நம்ம படிக்கிறோம்ல. அதற்காக எடுத்துக்காட்டா தான் ஔவையார் இத சொல்லியிருக்காங்க. "பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போடால் முளையாதாம். கொண்ட பேராற்றல் உடையார்க்கும் ஆகா தளவின்றி ஏற்ற கருமம் செயல்."